வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, எல்லார் முன்னிலையிலும் அசிங்கப்பட்ட விஜயா, அட்டத்து முட்டு கொட்ட ஷாக். என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். சிறகடி காசு சீரியலில் வந்து இன்றைய எபிசோடில் வந்து மீனா வந்து மண்டபாடுற சிறப்பாக எடுத்து முடிச்சதுக்கு வந்து முத்து மாலையும் வந்து அவருக்கு வந்து அணிஞ்சு சந்தோஷப்படுத்துறாரு. இதை பார்த்த விஜயா வந்து ரோகிணியை வந்து முகம் வந்து சுழிச்சிக்கிறாங்க. இதன் பின்பு வந்து முத்துவும் கிச்சனுக்கு வந்து அழைச்சி சென்ற மீனா, இங்கே அத்தைக்கு வந்து உடம்பு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, அவர் வந்து நாடகம் ஆடிருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் வந்து சிந்தாமணி தான்ன்ற மாதிரி உண்மையை சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து வந்து இது சும்மா விடக்கூடாதுன்ற மாதிரி விஜயா வந்து கேள்வி கேட்குறாரு. அண்ணாமலையும் வந்து முத்து சொல்கிறது போல் உண்மையா, எதற்கு இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி, வயதுக்கு ஏற்ற மாதிரி நீ இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி திட்டாரு. நான் செஞ்ச தவறு வந்து செஞ்சாலும் வந்து விஜயா வாய் திறக்காமல் மௌனமாக இருக்காங்க. இதன் பின்பு வந்து முத்து வந்து டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்க போவதாகவும் அதற்கு வீட்டு வாசலில் வந்து போர்டு வைக்க போவதாகவும் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட வந்து விஜயா வந்து எனது வீட்டு வாசலில் வந்து எதுவும் வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அண்ணாமலை வந்து ஒரு முன்னேறனா எந்த அளவுக்கு வந்து உனக்கு வந்து பொறுக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த வீட்டில் வந்து எனக்கு பங்கு இருக்குது அப்படின்னா முத்துவ டிரைவிங் ஸ்கூல் வந்து ஆரம்பிக்க மாதிரி சொல்கிறாரு. இதை தொடர்ந்து வந்து அந்த மண்டபம் ஆர்டரில் கிடைச்ச காசையும் முத்துவிடம் வந்து மீனா வந்து கொடுக்க, அடுத்து வந்து அவருடைய வந்து பேரில் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து தொடங்குறாங்க முத்து. இதை தொடர்ந்து வந்து விஜயா வந்து வயிற்றுச்சலில் ஒரு மாதிரி ஆகுறாங்க. மேலும் வந்து மீனாவுக்கு வந்து செக் புக் கொடுத்தாது அண்ணாமலையிடம் காட்டி சந்தோஷப்படுறாங்க. இப்போது தான் வந்து இந்த ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க மீனா. இதுதான் பார்த்து வந்து எபிசோடு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து சுவாரஸ்யம் குறையாமல் நம்மள ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்கிற ஒரு பெருமை எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ப்போம். தேங்க்யூ.